ஓம் ஸ்ரீ கணக்கம்பட்டி சத்குருவே சரணம். சத்குருவே சரணம். என் அன்பு பிள்ளையே, இன்று இரவோடு மிகப்பெரிய அதிசயத்தை நான் உனக்கு நடத்தி வைக்கப் போகிறேன். நீ நடக்குமா நடக்காதா என்ற கேள்விகளை மட்டுமே இங்கு தொடுத்து கொண்டிருந்தாய். அந்த கேள்விக்கு பதிலாக இப்பொழுது விடையாகவே நான் வந்து உனக்கு வேண்டியதை, உனக்கானதை, உனக்காக படைத்ததை உன்னிடமே ஒப்படைப்பதற்காக இந்த அப்பன், உன் சத்குரு, உன் அப்பன் நான் வந்து இருக்கும்போது எதற்காக எதையோ நினைத்து அழுது தவித்து கொண்டிருக்கின்றாய்? அதிசயம் எப்பொழுது நடக்கும் என்றுதானே யோசித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் நானே கொண்டு வந்து உனக்கான நல்லதை நானே நடத்தி தருவேன் என்று இந்த சத்குருவு எனக்கு வாக்களித்து விட்டார் என்ற நம்பிக்கையோடு நடைபோட்டு இருக்கும் என் பிள்ளைகளை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு ஒரு பொழுதும் கிடையாது. நடப்பது எதுவாயினும் உனக்கு விடை கொடுக்க வந்திருப்பது இந்த கணக்கம்பட்டியானாக இருக்கும்போது, இந்த பழனி சுவாமியாக இருக்கும்போது எதற்காக என் பிள்ளைகள் அழுது தவிக்கின்றார்கள்? வருமோ வராதோ என்று நினைக்காதே. அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, உனக்கென்று படைக்கப்பட்டதே நான் உனக்காகத்தான் தருவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடப்பது எதுவாயினும் இனி நடக்கப் போவதை பற்றி நீ கலங்கவும் வேண்டாம், மனம் கவலைப்படவும் வேண்டாம். உன் மனக்கலக்கத்திற்கு நானே தீர்வாக வந்து நல்லதொரு தீர்ப்பை மட்டுமல்ல, என் பிள்ளைகளுக்கு வேண்டியதை கையில் கொடுப்பதற்கு வந்து இருக்கும்போது உன் அப்பா தருகின்ற பொக்கிஷத்தை வேண்டாம் என்று ஒரு பொழுதும் தட்டி கழித்து விடாதே. ஏனென்றால் என் பிள்ளைக்கு எப்பொழுது எதை கொடுக்க வேண்டும் என்று இந்த சாமிக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கானதை வேறு யாரிடமோ கொடுத்து விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம். அது எங்கே சுற்றினாலும் எப்படி சுற்றினாலும் என் பிள்ளைகளின் கையில் கொடுப்பது என்று நான் உறுதியளித்து விட்ட பிறகு அதில் மாற்று கருத்து ஒன்றுமே கிடையாது. மனம் ஒன்றுதானே இங்கு மாறாதது. அந்த மனதை நம்பிக்கையோடு இந்த சத்குருவை மட்டுமே நினைவில் வைத்துக்கொள். என்னை நீங்காமல் வைத்துக்கொள். நிச்சயம் உனக்கு வேண்டியதை, உனக்கானதை, உனக்காக படைக்கப்பட்டதை நான் உன் கையில் கொடுப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கவலையெல்லாம் விட்டுவிட்டு உன் கண்ணீருக்கு விடை கொடுக்க இந்த சத்குருவு இந்த கணக்கம்பட்டியான் வந்திருக்கும் போது, என் தங்க பிள்ளையே, நீ எதையோ நினைத்து நீ வருத்தப்படுகின்றாய். உனக்குள் இருந்து உன்னை ஏக்கிக் கொண்டு உனக்கான முடிவை நானாகவே இங்கு எடுத்துக்கொள்கிறேன் என்ற நம்பிக்கையில் தானே நீ என்னிடத்தில் வலம் வந்து கொண்டிருக்கின்றாய். நான் அழைக்காமல் நீ வந்து விட முடியுமா என இல்லைதானே? அதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா? அதன் பிறகும் எதற்காக சற்றும் யோசிக்கின்றாய்? நம் அப்பன் தருவது தருவானா மாட்டானா என்று? நான் தருவேன் என்று வாக்குறுதி அளித்த பிறகு அதில் மாற்று கருத்து கிடையாது. நம்பிக்கையோடு நடைபோடும் என் பிள்ளையே, நான் உன்னோடு தான் வந்து கொண்டு இருக்கின்றேன், உன் நிழலாக அல்ல. ஏனென்றால் நிழல் கூட சில சமயத்தில் உன்னை விட்டு விலகிவிடும். உன் இதயமாக, உன் அறிவாக நான் உன்னுள்ளே இருந்து உன்னை இயக்கிக் கொண்டு இருக்கும்போது எதற்காக வருத்தப்படுகிறாய்? நடப்பதும் நடக்கப் போவதும் இந்த சத்குருவால் இனி நல்லதுதான் நடக்கப் போகிறது. எதுவாயினும் என்னை நம்பி வந்திருக்கும் என் பிள்ளையை இனி ஏமாற்றுவது இல்லை. நீ நிச்சயம் ஜெயிப்பாய். வாழ்க வளமுடன்.